இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 10, 2025, 10/4/2025, தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. பூரம் நட்சத்திரம் நண்பகல் 12:26 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி. சித்த யோகம் நண்பகல் 12 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் மற்றும் சனி. இன்று இரவு 7:06 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால இரவு 7:06 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 7:06 மேல் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதுவும் குறிப்பா சூரியனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு இன்று மாலை 7 மணி வரைக்கும். அதனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதே சமயம் வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு ஏதாவது அதிக பிரச்சனைக்கு தினமா பேசினீங்கன்னா தேவையில்லாம ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். இந்த கார்பரேஷன் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு கட்டி முடிச்சுக்கோங்க. இல்லாட்டி வீண் தண்ட செலவு ஏற்படும். அதுவும் இந்த அதிகாரிகளுடைய கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இரவு 7:05 மேல சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில மட்டுமல்லாமல் விரயஸ்தானத்தில் இருக்கிற 5 கிரகங்களின் பார்வையில வராரு. இதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் என்ன விரயங்கள், அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள், வீண் எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுவீங்க. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்துல அல்லது மேல் அதிகாரிகள் விஷயத்துல இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மாலை 7 மணிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும், அதாவது இரவு 7 மணி வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவாரு. உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு. அதனால நீங்க பெருசா ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறது உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்கள்ல தவறான எண்ணங்களை ஏற்படுத்துமே அன்றி உடம்புக்கு எந்த வியாதியும் வரத்துக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சூரியனின் நட்சத்திர சாரத்துல இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி வரைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது 2 புதன் மற்றும் சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல இன்னைக்கு டிராவல் பண்றாரு. அதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பங்காளி சண்டையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பங்காளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை இன்று இரவு 7 மணிக்கு மேல சாதகமா மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார லாபமும்
திரவிய லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் மேலதிகாரிகளின் சிறப்பான சொல்லாடல்கள் உங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகளில் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்களுடன் இனிமையான பொழுதுபோக்குகள் சூழ்நிலை சாதகமா இருக்கு. 7ஆம் வீட்டதிபதி நீச்சமா இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள், நண்பர்கள் சார்ந்த செலவுகள் அல்லது நண்பர்கள் மூலமாக சில தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமான வருமானம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய கடனை வாங்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கடன் வாங்காமலேயே பைசலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணபாக்கைகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேல உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சிகள் எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேல திடீர்னு எங்கேயாவது கோயிலுக்கு போறதுக்கு முயற்சி எடுத்தா வெற்றியை தரும். மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு செலவு, ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். அந்த ரிப்பேர் காரணமாக செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது, புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இரவு 7 மணிக்கு மேல பொறுப்புகள் கூடுகின்ற கடல் கடந்த தொடர்புகள் புதிய பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளுவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பதவி சார்ந்த விஷயங்கள்ல, கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. அதனால கொஞ்சம் அவங்க கிட்ட நெளிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், வேலை சார்ந்த நன்மைகள் ஏற்பட்டாலும், இந்த மாதிரி கடன் வாங்கினவங்க கிட்ட, கடன் கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் தழைஞ்சு போற மாதிரி இருக்கு. அதை விட்டு கொடுத்து போறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், குறிப்பா சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. கடந்த கால பங்காளி சண்டைகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய வியாபார சப்ளையர்ஸையே மோதல் போக்கு கடைபிடித்து அவர்களே எதிரியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனா வெளிநாட்டு தொடர்பு இல்லாம உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது தொழில் ரீதியான தொலைத்தொடர்பு நண்பர்களோ உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தி வருமானத்துல தொய்வை ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்தவங்களை நம்பி ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, யூபிஐல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஒரு தடவைக்கு 4 தடவை வெரிஃபை பண்ணாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 100 தடவை ஆனாலும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. இன்று இரவு 7 மணி 5 நிமிடங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வருது. உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறதுனால தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது நண்பர்கள் உறவிலாகட்டும், இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாலை இரவு 7 மணிக்கு மேல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும். ஆனா அந்த எதிரிகளை சமயோசிதமா ஹேண்டில் பண்றதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் டிராவல் பண்றதுனால
வார்த்தைகள்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் கடந்த கால செயல்பாடுகள் அல்லது உங்களுடைய முக பாவனைகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். இரவு 7 மணிக்கு மேல 7 மணி 5 நிமிடங்களுக்கு மேல உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமான நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் மட்டுமல்லாமல் எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சில பேர் உங்களுடைய பதவி உயர்வு அல்லது வளர்ச்சியை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதை நீங்க உதாசீனப்படுத்திட்டு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணணுமே தவிர உங்க வேலையில நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படாது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதுவும் நீங்க குறிப்பா இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பதவி சார்ந்த இழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ப்ரமோஷன் வருவதில் தாமதமாகும் அல்லது ப்ரமோஷன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 7 மணி 5 நிமிடங்களுக்கு மேல சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பகல் வேளையில தெளிவா இருப்பீங்க. ஆனா சாயந்தரம் 7 மணிக்கு மேல உங்களுக்கு குடும்பத்துல நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் போது அனாவசியமான சில வார்த்தை விரயங்களும் ஏற்படும். அதனால ராத்திரி 7 மணி 10 நிமிஷத்துக்கு மேல கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது. நீங்க பேசுறது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா அனாவசியமான சில வார்த்தைகளை விடும் பொழுது உங்களுடைய கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. எதிரிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய ராசிலேயே உங்களுடைய நட்சத்திரநாதன், அதாவது உங்க நட்சத்திரநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அவரு கூட இன்னைக்கு சந்திரன் டிராவல் பண்ணும்போது இன்னைக்கு ராத்திரிக்கு மேலதான் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். ஆனா காலை வேளையில தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில இருந்து வந்த அந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு நீங்கள் முன்னெடுக்கும் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மதியத்துக்கு மேல நற்செய்திகள் வரும். வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா பகல் வேளையில நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சுக்கிரன் நீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் வக்கரகதியில சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சூரியன் இருக்கிறது ரேவதி 4ஆம் பாதத்துல. அதாவது சூரியன் டிராவல் பண்றதுக்கு இன்னும் 4 நாள் தான். அந்த இடத்த 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது அதுக்கப்புறம் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தெளிவா இருக்கீங்க, ஆனா உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். இன்று இரவு 7 மணிக்கு மேல உங்களுடைய வார்த்தைகள்ல தெளிவு இருக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. அதுவும் இன்னைக்கு காலையில புதனின் நட்சத்திர சாரம், அதுக்கப்புறம் சூரியனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில் ரீதியான கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளுக்கான செலவுகள் ஏற்படும். அதே சமயம் இரவு 7 மணிக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் 6 மணிலேருந்து ஏதாவது கோயிலுக்கு போகலாமா, குளத்துக்கு போகலாமா, எங்கேயாவது சாமியார் இருக்காரா, சித்தர் இருக்காரா, யாரையாவது போய் தரிசனம் பண்ணலாமா, குருமார்களை தரிசனம் பண்ணலாமான்ட்டு அலைய ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்கு தொழில் ரீதியாக தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் சந்திப்பு தடுமாற்றத்தை சந்திக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த தொடர்புகள் மூலமோ அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாகவோ உங்களுக்கு முக்கியமான நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் காலையில செலவுகளை ஏற்படுத்தினாலும்
மாலை 7 மணிக்கு மேல உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில, அதாவது இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் அல்லது மருத்துவ கவலைகள் ஏற்படும். ஆனா அது ஆக்சுவலா உங்களுக்கு எந்த விதமான மருத்துவ செலவும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பட் நீங்களா சில கற்பனை விஷயத்தை பண்ணிக்கிட்டு கவலைகளை ஏற்படுத்துவீர்கள். குறிப்பா உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய வார்த்தைகள் ஓங்கக்கூடிய சூழ்நிலை. எதுக்கு எடுத்தாலும் கத்தி பேசுவீங்க, சண்டை போட்டு பேசுவீங்க. குழந்தைகளிடமும் மிரட்டல் தன்மையோட பேசுறதுனால குழந்தைகள் மன வருத்தத்தை வெளிப்படுத்துவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் சற்று மன வேறுபாடு காரணமாக விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். துலாம் ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இரவு 7 மணி 5 நிமிடங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள்கிட்ட சில முக்கிய உதவிகளை கேட்பீங்க. நீங்களா வாலண்டியரா போய் கேட்கறதுனால அவர்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களை தேவையில்லாம விமர்சனம் பண்ணி அவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. குழந்தைகள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கு. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை விஷயமா எங்கேயாவது டூர் போறீங்க, அபிஷியல் டூர் போறீங்க, இல்லை வேற எங்கேயாவது போறீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லேருந்து உங்களுக்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இதனால அனுகூல பலன்கள் ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேல 7 மணி 5 நிமிடங்களுக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையில வரும்பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது தங்க நகைகள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயலூர் அயல்நாடு தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு நாள் முழுவதும் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு மட்டுமல்லாமல் வளர்ச்சிக்கான பாதையில உங்களுக்கு இதுவரை கிடைக்காத நற்செய்திகளும் நல்ல பெயரும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இரவு 7 மணி 5 நிமிடங்களுக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுடைய வெளியூர் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாக அயல் நாடுகளிலிருந்தோ அல்லது வெளியூரிலிருந்தோ உங்களுடைய உறவுகள் வந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று இரவு 7 மணிக்கு மேல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா உங்களுடைய பொருட்களை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வண்டி வாகன வகையில இரவு 7 மணிக்கு மேல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த யோகமான நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தொழில் வளர்ச்சி மட்டுமல்லாமல் பதவி வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார மேன்மை போன்ற நல்ல விஷயங்களை தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு, அதாவது சத்சங்க சேர்க்கை ஏற்படும். அதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மரியாதை உயர்வு ஏற்படும். மாலை 7 மணிக்கு மேல குருவின் பார்வையில சந்திரன் வருது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நட்புகளாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்க கூட ஒர்க் பண்றவங்களுடைய முயற்சியினால உங்களுக்கு சில கௌரவ உயர்வோ அல்லது ஏதாவது அவார்டு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இன்று இரவு 7 மணிக்கு மேல உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருத்த லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு, தொழில் மேன்மை, தொழில் ரீதியான வருமானம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் இது.
அதனால அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் குடும்பத்துக்கு பண வரவு ஏற்படணும், அப்பா அம்மா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடிய சூழ்நிலை, அதாவது நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு என் மனசுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நான் என் பிசினஸை க்ளோஸ் பண்ண போறேன், என்னுடைய தொழிலை நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதையாவது பண்ண போக வருமானத்துல தொய்வு ஏற்படும், அல்லது பெரிய லாபம் வரக்கூடிய நேரத்துல நீங்க இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கிறதுனால உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் நட்பும் அவர்கள் மூலமான உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்கள் குடும்பத்தாரின் ஏகோபித்த ஆதரவும் சந்தோஷமும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பா இன்னைக்கு காலை வரைக்கும் புதனின் நட்சத்திர சாரத்துல இருப்பாரு, அதுக்கப்புறம் சூரியனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இதனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளின் சந்திப்பு, குறிப்பா பெரியப்பா, பெரிய தாத்தா, சித்தப்பா, சின்ன தாத்தா இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இந்த உறவு வகைகள்ல யாரையாவது இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சு பேசுவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல வேலை கிடைக்காம இருந்தது, வேலையில திருப்தி இல்லாம இருந்தது, வேலையில முக்கியத்துவம் கிடைக்காம இருந்ததுன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேல உங்க மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாயார் வழியில் உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மொத்தத்துல உறவுகளால் பேணி பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்க யார்ட்டையாவது கடன் கேட்டிருக்கீங்க, பேங்க்ல லோன் ப்ராசஸ் பண்றீங்க, இல்ல உங்களுடைய நண்பர்கள்ட்ட உதவி கேட்டிருக்கீங்கன்னா அவர்கள் எல்லோருமே சேர்ந்து உதவி செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக எங்கேயாவது வெளியூர் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவாதான் இருக்கும். அரசாங்கத்திலேயோ இல்ல நீங்க வேலை பண்ணக்கூடிய இடத்துலயோ உங்களை போக சொல்லி கம்பல் பண்ண முடிய முயற்சி இது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீக சொத்திலிருந்து பங்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பங்காளிகள் சற்று கீழ்த்தரமாக செயல்படுவார்கள். பங்காளிகள் உங்களுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்குனே முயற்சி எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இரவு 7 மணிக்கு மேல உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வெளியூர் பிரயாணங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, இன்று இரவு 7 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. குறிப்பா தந்தை வழியில இன்று மனஸ்தாபம் அதிகரிக்கும். தந்தை வழியில உங்களுக்கு மனசுல ஒரு விதமான பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் இரவு 7 மணிக்கு மேல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி பாக்கியாதிபதி புதனின் பார்வையில, நீச்சபங்க புதனின் பார்வையில சந்திரன் வருவதன் மூலமாக உங்களுக்கு திருமண யோகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. எதிரிகள் காலை வேளையில பகல் வேளையில உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, புறம் பேசி உங்களுக்கு வரவேண்டிய வளர்ச்சியில தாமதத்தை ஏற்படுத்துவாங்க. வரவேண்டிய பதவி, வரவேண்டிய மரியாதையை கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனா அவர்கள் வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா சாயந்தரம் 7 மணிக்கு மேல பேச வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை குரு பகவானும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதனால உங்களை பற்றின மரியாதை குறைவான வார்த்தைகள் மரியாதையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமான பூர்வீக சொத்து விஷயத்துல நீங்க ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா அது பத்தின விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே விமர்சனங்கள் கூட நீர்த்து போகிறதுக்கு இரவு 7 மணிக்கு மேல சில உறவுகளின் முயற்சிகள் அல்லது உறவுகளின் குறுக்கீடுகள் உங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயரை விளக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் பகல் வேளையில அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், முன்கோபம், தேவையில்லாம திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாரும் உங்களை திட்டுற மாதிரி இருக்கு, பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மனசுல ஒரு விதமான பயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இரவு 7 மணிக்கு மேல 7 மணி 5 நிமிடங்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டு குரு மற்றும் 5 கிரகங்களின் பார்வையில வரதுனால உங்களுடைய மனஸ்தாபங்களினால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க பயந்தீங்களோ அந்த பயந்த விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி, இன்று பகல் வேளையில நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 7 மணி 5 நிமிடங்களுக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்குறது. அது வரைக்கும் எந்த முக்கிய காரியங்களிலும் ஈடுபடலாம். இரவு 7 மணிக்கு மேல வீட்டுக்கு போனா, இந்த கிராமத்து சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் சைட்லாம் சொல்லுவாங்க, பொட்டாட்ட வந்துட்டு பொட்டாட்ட போகணும் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்தமா, வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறந்தமான்னு இருக்கணும். வேற எதுக்காவது வாயை திறந்தீங்கன்னா உங்க வாயிலேயே கல்லால் அடிப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களே, கவனத்துடன் பேசுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் விஷயத்துல சற்று எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கடந்த காலத்துல வாங்கின கடன்காரர்களுடைய வீட்டுக்கு வருகை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்க இல்லாதப்ப வந்துட்டு போயிருப்பாங்க. அதனால பகல் வேளையில புதிய நண்பர்களின் உறவு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பண உதவிகளை செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இரவு 7 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா தேவையில்லாம வீட்டுல உங்களுக்கு அர்ச்சனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. கவனமா இருங்க. எதையாவது சொல்ல போக கடந்த கால தவறுகள் மீண்டும் பூதாகாரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே நட்பு பாராட்டி நன்கு பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு இன்றைய அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 7 மணி வரைக்கும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளுக்கும் எதிரிகள் பிரச்சனைகளுக்கும் உதவிகரமாக செயல்படுவார்கள். இரவு 7 மணிக்கு மேல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு வீண் சஞ்சலங்கள் ஏற்படும். குறிப்பா குடும்ப உறுப்பினர்களே, குறிப்பா பெற்றோரே உங்களுக்கு தேவையில்லாம கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று நல்ல நண்பர்களின் அறிமுகம், சக பணியாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் இரவு 7 மணி 5 நிமிடங்களுக்கு சந்திரன் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விரக்தி, வியாபாரம் சார்ந்த விரக்தி, பண வருமானத்தில் விரக்தின்னு ஏகப்பட்ட விரக்தி மனப்பான்மையின் காரணமாக தடுமாற்றங்கள் அதிகரிக்கும். யாருக்கிட்டையும் இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அவமானப்படாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாக்குறுதி கொடுத்தா இன்னைக்கு அதை கீப் அப் பண்ண முடியாது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால அவசரப்பட்டு வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க. உங்களுடைய வெளியூர் பிரயாணங்களோ அல்லது எங்கேயாவது லோக்கல்ல போறீங்க அப்படின்னா வண்டி வாகன வகையில பராமரிப்புகள் ஏற்படுறதுக்கோ அல்லது அதை ஒழுங்கா லாக் பண்ணிட்டு போறதுக்கோ முயற்சி பண்ணுங்க. மீன ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், வளர்வரை சந்திரன் காரணமாக இன்று உங்கள் மீது சொல்லப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள், அது பாதகமான குற்றச்சாட்டா இருந்தா கூட சரி, உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். அதாவது லாஜிக்கல் திங்கிங்கை பயன்படுத்தி இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் விஷயங்களிலும் ஆரோக்கிய விஷயத்திலும் கூட உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இரவு 7 மணிக்கு சப்தமஸ்தானத்துக்கு வர சந்திரன் நண்பர்களால் ஆதாயத்தை மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகளை போக்கக்கூடிய வகையில சில முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். நீண்ட நாளுக்கு பிறகு நண்பர்கள், வாழ்க்கை துணை வெளியூர்ல இருந்தாங்கன்னா அவங்கள சந்திக்கிறது, இப்படி யாராவது ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை பேசி நேர விரயத்தை ஏற்படுத்துவார்கள். இன்று நாள் முழுவதும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகளில் உள்ள சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல, தலையில, இடுப்பு பகுதியில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். அதே சமயம்
மாலைக்கு பிறகு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஏதாவது இன்னைக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பீங்க, ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. நண்பர்கள் மட்டுமல்லாமல் உறவுகளும் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். கிண்டல், கேலி, நையாண்டி, நக்கல்னு ஜாலியா இருப்பீங்க. இதனால உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அலுவல் ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.